வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. எல்லாரும் ஆல்ரெடி அலசி காய போட்ட ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த அம்மா மருத்துவர் அணியில் இருக்குதான். அது வெள்ளை கோட்டை போட்டுட்டு நான் மருத்துவர் அணியில் இருக்கேன், அதுவும் எங்கே ஆளும் கட்சியான தாவேக்கால இருக்கிறேன், அதனால் நான் வெள்ளைக்கோட்டும் போடலாம் போடாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்கோட்டை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் நான் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீன் கொண்டு கேள்வி கேட்டிருக்கா. அதுவும் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டுறது உருட்டுறது எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட் எல்லாருமே அலசி காய போட்டு அந்தமாவே திரும்பி ஏதோ மன்னிப்பு கேட்குறங்கிற பேரில் இன்னுமே உருட்டி வச்சுட்டு போயிருக்கு. அதை ஒதுக்கி வச்சுட்டு மருத்துவம் படித்த நம்ம அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் பதவிக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஐஆர்எஸ் பதவியும் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி கொஞ்சம் மாதத்துலேயே அவருக்கு அடித்தது பார் லாட்ரிங்கிற மாதிரி ஆதவர்ஜனாக்கு தான் லாட்ரி அடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த லாட்ரியாக இவருக்கும் ஒரு லாட்ரி அடித்து இவருக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிருச்சு. இவர் எங்கே படிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெடிக்கல் காலேஜில் தான் படிச்சிருக்கிறாரு. அதோடு சேர்ந்து தான் ராஜீவ்காந்தி மருத்துவமனையும். அதற்கு அவரும் நேற்று ஒரு ஆய்வுக்காக போயிருக்கிறார். போயிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. இன்றைக்கி அயோத்திதாசர் பண்டிதருடைய பிறந்த நாள், அதாவது மே 20. இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்போது மே 21 ஆகிடுக்கும் உங்களுக்கு. அவருடைய பிறந்தநாளை ஒட்டி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த குட்டி கதை நம்ம ஏற்கனவே ரொம்ப விலாவரியாக டிஸ்கஸ் பண்ணது தான். அந்த கதை இப்போது இந்த வீடியோவில் எப்போ தேவைப்படுதோ அப்போ சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நான் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாணவர் அணி, மருத்துவ அணி, குழந்தைகள் அணி இப்படின்னு இந்த அணியில் இருக்கிறவங்கலாம் குழந்தைகள் அணியில் இருக்கவங்க டீச்சர் வேஷம் போட்டு போவாங்க போல். இப்படி ஒவ்வொருத்தரும் வேஷம் கட்டி கிளம்பி போயிட்டுருக்காங்க. கிளம்பி போயிட்டு அங்கே போய் உள்ளே இருக்கவங்களும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு உணவகத்தை ஆய்வு செய்ய போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் போவார்ல, பயங்கரமாக புதிய தலைமுறையிலாம் பயங்கர மியூசிக்லாம் போட்டுட்டு அவர் ஆய்வு பண்ணி இதையே இங்கே வச்சுருக்கீங்க, இது என்னைக்குள்ள சிக்கன், இதெல்லாம் கெட்டு போயிடுச்சு, அந்த சிக்கனை தூக்கி தூரப்படுங்க, இந்த இதை எடுத்து தூரப்படியா கொட்டியா அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி உணர்றாங்க. அதாவது சந்திரமுகியாவே தன்னை உணர்ந்துக்கிறாங்க. உணர்ந்துட்டு போயிட்டு அந்த கிச்சனுக்குள்ளே போகிறது, காயை செக் பண்ணுறது, பாத்திரத்தை செக் பண்ணுறது. நீ யார் ஆய்வு பண்ணுறதுக்கு? நீ யார் ஆய்வு பண்ண? நீ என்ன அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஃபுட் இன்ஸ்பெக்டரா? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? ஒரு மாநிலமோ இல்லை ஒரு மாவட்ட அதிகாரியோ அந்த மாதிரி ஆய்வு பண்ணுறாரு. இன்னொருத்தர் இந்த அம்மா இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுது. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்ப போகிறாங்கன்னு தெரில. அதனால தான் இங்கே நான் அயோத்திதாசர் பண்டிதருடைய ஒரு முக்கியமான தொகுப்பு அதை ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியன் அவர்கள் அவருடைய ஆய்வு புத்தகத்தில், நிஜமான ஆய்வு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம விரிவாக ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் ஒரு குறிப்பு, அதாவது பறையர் அப்படிங்கிற அந்த பேர் எப்படி வந்துச்சு அந்த சமூகத்திற்கு அப்படிங்கிறது. அதாவது இந்த ஆரிய படை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரியர்களுடைய வருகை தான். ஆனால் அவங்க இங்கே இருந்த கலாச்சாரம் எல்லாத்தையும் மொழி எல்லாத்தையுமே சிதைச்சிட்டனால அவங்களுடைய வருகையை ஆரிய படை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஆரியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே முக்கியமாக இந்தியா முழுவதுமே இங்கே பறந்து விரிந்த சமூகமாக நாகர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் தான் பறையர் மக்கள். அவங்கள பூர்வ பௌத்தர்கள் அப்படின்னு தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய மதம் இல்லை அவங்க வணங்கிய கடவுள் அப்படின்னு அவங்க பூர்வ பௌத்தத்தை தான் வச்சுருந்துருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆரிய படை வருது. அவங்களால எவ்வளோ பேரை மண்டை கழுவி அவங்க கூட இவங்களால இணக்கமாக இருக்க முடியுதோ அவங்க கூட இணங்கிக்கிறாங்க. இணங்கின பிறகு இவங்களுடைய கட்டுக்கதைகள் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள தங்களுக்கு கீழே அடிமைகளாக வச்சிடுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊராக போய் அவங்க அது மாதிரி பண்ணும்போது இந்த பர்டிகுலர் இந்த பூர்வ பௌத்தர்கள் வாழும் நகரத்துக்குள்ளே போகிறாங்க. போகும்போது என்னென்னா, இவங்க இதற்காக தான் வராங்க, இவங்க மதம் மாற்றத்துக்காக வராங்க, இவங்க நம்மளோட புத்தர் இல்லை, பௌத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கூடி பழகி அதுக்கப்புறம் அவங்களையே இவங்க கீழாக மாற்றிடுறாங்க. எங்களுக்கு நீங்கள் அடிமை, எங்கள் கடவுள் தான் இது, நாங்கள் கடவுள் மொழி பேசக்கூடியவங்க அப்படின்னு மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்ட அந்த பூர்வ பௌத்தர்கள், இன்று பறையர்களாக அறியப்படக்கூடிய அந்த குடி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாணியை நல்லா கரைச்சி இவங்க வரும்போது ரெடியாக வச்சு, நிஜமாக நம்ம லிட்ரலாக இப்போ தானே சொல்கிறோம், செருப்பை சாணியில் முக்கி அடிங்க, செருப்பை சாணியில் முக்கி ஊற்றுங்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அது லிட்ரலாக அந்த காலத்தில் பூர்வ பௌத்தர்கள் இல்லை பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் அவங்க வரதை பார்த்துட்டு சாணியை கரைச்சி வச்சு ஊற்றிருக்காங்க, விரட்டியிருக்காங்க. அவங்க அந்த சத்தம் போட்டு இவங்கள விரட்டியிருக்காங்க. அந்த சத்தத்தை அவங்க மொழி பேசுகிறத பறை அப்படிங்கிற வார்த்தை மூலமாக பறைகிறார்கள் சொல்லிட்டே இந்த கூட்டம் ஓடி இருக்கு. அதை பறைகிறார்கள் சொன்னது தான்
பறையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேசப்படுது அப்படின்னு ஒரு குறிப்பாக வந்து அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் சொல்வதாக அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா பறை என்பது வெறுமனே பறை அடிக்கிறதுனாலேயே வந்து அந்த சமூகத்துக்கு அந்த பேர் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இதை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அந்த புத்தகத்தினுடைய பேர் எல்லாமே நான் வந்து பிடிஎஃபாகவும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் பழைய வீடியோவில். சரி, அப்போ இந்த சாணியை கரைச்சி ஊற்றுறது அப்படிங்கிறது ஒன்றும் இப்போ புதுசாக வந்ததோ இல்லை புதுசாக நம்ம திட்டுறதுக்காக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு சொல்லாடலாக இல்லை. அதை நிஜமாவே வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது தன்னுடைய இனத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து தன்னையே அடிமைப்படுத்துகிறான், தன்னுடைய பண்பாட்டை சீரழிக்கிறான் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட தயங்காமல் செஞ்சு விரட்டி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி நம்ம நிறைய பார்க்கலாம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போதைக்கு இது போதும். அப்போ இது நம்மளுக்கு புதுசு இல்லை. நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடச்சிட்டு இருக்கு, அதை பாழடிக்கும் விதமாக இல்லை அதை குறை செய்யும் விதமாக இந்த மாதிரி யாராவது வந்தால் மக்கள் வந்து அவங்கள கையால் அடித்தோ இல்லைன்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட வன்முறையை நீங்கள் கையில் எடுக்காதீங்க. அதற்கு பதிலாக சாணியை கரைச்சி ரெடியாக வச்சுருங்க. எவனாவது வந்து இந்த மாதிரி நான் ஆய்வு செய்ய வரேன் அப்படிலாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேளுங்க, நீ எம்எல்ஏவா அமைச்சரா யாருப்பா? ஏன்னா நம்ம கேட்கணும். விஜய் அவர்களே டெய்லி கேட்டுக்கிறாரு உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு. அதனால் நம்ம கேட்கறதுனால எந்த தப்பும் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு யாரையுமே தெரியாது. ஸோ நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்க வந்து எந்த எம்எல்ஏவும் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை, அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இல்லை அப்படின்னா வெறுமன தாவேக்காவுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து அராஜகம் அட்டுழியம் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை சாணியெல்லாம் கரைச்செல்லாம் அவங்க மேலே ஊற்றலாம் வேணாங்க. அது கூட நம்ம பொறுத்த வரைக்கும் வன்முறை தான். ஜஸ்ட்டு அந்த பாத்திரத்தை காமிங்க, ரெடியாக இருக்குது சாமி, மரியாதையாக ஓடி போறியா இல்லை ஊற்றவா அப்படின்னு மட்டும் கேளுங்க, ஓடி போயிடுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டா பைத்தியங்கள் அப்படியே கூடி போய் கும்மி அடிச்சுட்டு வருவாங்க. அங்கங்கே நீங்கள் அப்புறம் பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு வந்து இதே டீல் பண்ணுறதுக்கே நேரம் வீணாக போயிடும், உங்களுடைய நிஜமான வேலைகளை செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இப்போ நம்ம வந்து அருண்ராஜ் அவர்களுக்கு வரலாம். ஆக்சுவலாக அருண்ராஜ் வந்து புதிய தலைமுறையில் வந்து அவருடைய வீடியோ வந்துருந்துச்சு, அவரோட ப்ரெஸ் மீட்டு. அதை ப்ளே பண்ணிகிட்டே தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பேசணும்னு நினச்சேன். பட் உங்களுக்கு போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் குயிக்காக முடிச்சிடுறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் படித்த காலேஜ் தானா, ஆனால் என்ன வெள்ளைக்கோட்டை போடாமல் போயிட்டாரு ஆய்வு போகும்போது. அந்த பாப்பா கிட்ட கேட்டுருந்துருக்கலாம், எப்படி வந்து இன்ஸ்டாவில் அப்பியர் ஆகணும், எது வந்து பரபரன்னு பேசப்படும், எது கெத்தாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. இத்தனைக்கும் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படிச்சிருக்கிறாரு. அதோடு சேர்ந்து தான் இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அங்கே தான் ஆய்வுக்கு போயிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, வீடியோட ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு ரொம்பவே பெட்டராக வந்து மெயின்டைன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்க்கணும் அப்படின்னா, கலைஞர் பீரியடில் இந்த பில்டிங்கை வந்து நிறையவே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க, ரீமாடல் பண்ணுறாங்க. அப்புறம் அம்மையாரோடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏசியெல்லாம் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கார்டியா சர்ஜரி கொண்டு வராங்க. அதற்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கிச்சன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா கொண்டு வந்தது, டாய்லெட்ஸு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணது. அது போக வந்து நியூரோக்குன்னே நியூரோ சயின்ஸ் சர்ஜரி பண்ணுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்குனது, எமர்ஜென்சி கேர் கேர்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அதாவது அடிபட்டு வந்தாங்கன்னா யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து யாருக்கு வந்து முதல் உதவி கொடுத்து அவங்கள வந்து சர்ஜரிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்து இந்த ப்ரையாரிட்டியில் அனுப்புவாங்க, எமர்ஜென்சி கேர். அதெல்லாமே இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த இது பண்ணார் ஸ்டாலின் அவர்கள். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டரு, அப்புறம் சோஷியல் கேரு, அந்த மாதிரி தனித்துவிடப்பட்ட இல்லைனா இந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கான ஒரு சென்டர் அப்படி கொண்டு வந்தார். தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே செஞ்சுருக்கிறாரு. ஏன் இவரே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர் படிக்கும்போது 2 பில்டிங் இல்லை, இப்போ 2 புது பில்டிங் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி நீ காமிக்கிறாரு. அந்த பில்டிங்கோட தரத்தை அந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஸ்கோப் இருக்குன்னா என்னென்னா, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்கோப் இருக்குது, நாங்கள் வந்து இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப மைனர் தான், அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடி தண்ணீர் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அது போக வந்து அவருக்கு ஏதாவது ஐடியா இருக்கலாம், ஏன்னா அவர் வந்து ஒரு டாக்டர் படிச்சிருக்கறனால. ஹவவர் இப்போ என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, ராஜ்மோகன் வந்து பேசும்போது கல்வியில் சிறந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு கேம்பெயினில் விஜய் அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கல்வி எங்கே இருக்குது, அதுலேயும் முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் கேள்விப்பட்டேன் ஒரு 207 பள்ளிகள் வந்து மூடிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசியிருந்தார். ஏன் மூடினாங்க, எதுக்கு மூடினாங்க, நிஜமாவே அவ்வளோ நம்பர்ஸ்லாம் மூடினாங்களான்லாம் அவர் ஆராயலை, ஆய்வுக்கு போகலை. கேள்விப்பட்டார் போல் விஜய் அவர்கள் அதை பேசிட்டு போயிட்டாரு, ஓட்டு வாங்கியாச்சு, ஜெயிச்சாச்சு. ஆனால்
ராஜ்மோகன் சொல்லும்போது தமிழ்நாட்டை அப்படி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்படிங்கிறப்போ நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெட்டராகவே இருக்கோம். இது அருண்ராஜ் ஹாஸ்பிட்டலுக்குமே இந்த வீடியோவில் குறிப்பிடுறாரு. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அதுலேயும் அரசு மருத்துவமனைகள் ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ பெட்டராக இருந்த பள்ளிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 10th மார்க்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுலேயுமே நம்ம வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூலு. ப்ளஸ் இப்போ அன்பில் மகேஷ் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. இந்த கடந்த 5 வருடம் எந்த விதமான பப்ளிசிட்டியும் பண்ணாமல் அவர் செஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி 10th ரிசல்ட் வந்த போய் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த சீரார் கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கல்வி போய் சேரணும் அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு கல்வி முறைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க வந்து 10th எக்ஸாம் எழுதக்கூடிய வயசில் இருக்கவங்க 10th எக்ஸாம் எழுதி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கிட்ட பாஸ் ஆகி அதையுமே பாராட்டு தெரிவித்து நிறைய நியூஸ் கார்ட்ஸ் நேற்று வந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கல்விக்காக வந்து இந்த 2 திராவிட அரசுகளுமே வந்து விடாமுயற்சியாக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அதில் முக்கியமாக திமுக வந்து பெரும் பங்காற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது 19 வந்து 207 ஸ்கூலில் வந்து பள்ளிகளை மூடிட்டாங்கன்னா எதனால் மூடினாங்க, என்ன அடிப்படையில் மூடினாங்க, நிஜமாவே அத்தனை மூடினாங்களா அப்படின்னும் நீங்கள் பேசணும்ல, இல்லை ஆராயவாது செய்யணும்ல. அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் கேட்டேன் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு பேசி பரப்பி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராஜ்மோகன் என்ன குறிப்பிட்டு சொல்கிறார், உங்கள் தாவேகா கட்சியை சார்ந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 2 வருடங்களாக கல்விக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றியத்தோட பணம் கொடுக்கப்படவே இல்லை, மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். இதைத்தானே நாங்களும் சொன்னோம். இதை சொல்லி தானே வந்து திமுக வந்து தீய சக்தி, இவங்க கொடுக்குற மாதிரி இவங்க கேட்குற மாதிரி கேட்பாங்களா, அவங்க கொடுக்காத மாதிரி நடிப்பாங்களா, இவங்க போராட்டம் பண்ணுவாங்களாம், நடிக்கிறாங்க அப்படின்னு பேசுனீங்கல்ல. இப்போ உங்களுக்கு உண்மை தெரியுதா? உள்ளே வந்ததுக்கப்புறம் நிஜமாக இவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த திமுக அரசு ஒன்றியத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் வாங்குறதுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் வஞ்சிக்கப்பட்ட போதிலும் நம்ம கிட்ட இருந்த ஜிடிபி மூலமாக நமக்கு கிடைச்ச அந்த வருமானம் வருவாய் அப்படிங்கிறதான் நம்மளால் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் இதை செய்யலை அதை செய்யலைன்னு குறை சொல்லிகிட்டே இருந்திருக்கீங்க. சரி, நான் இப்போ இதை எல்லாமே எதுக்கு எடுத்து வச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னா, அருண்ராஜ் அவர்கள் வந்து அந்த மருத்துவமனையில் இன்னும் ஸ்கோப் இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார், இன்னும் முன்னேற்றம் பண்ணுறதுக்குன்ட்டு. அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா இருக்கும், ஆனால் அதற்கான பட்ஜெட் இருக்கா உங்ககிட்ட, அதுதான் எங்கள் கேள்வி. ஸ்கோப் எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 10 விஷயம் செய்ய சொல்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் இந்த 10,000 ரூபா செலவு பண்ணவும் முடியும், ஓகேவா? இல்லை 10 விஷயத்துக்கு அவன் செஞ்சு கொஞ்சம் பெட்டராகிற மூலம் அங்கே இருக்கிற சூழ்நிலை பெட்டராகும் அப்படின்னா நீங்கள் 10 விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுவீங்களா, இல்லை ஒரே விஷயத்தில் 10,000 கொண்டு போய் போடுவீங்களா? புத்திசாலி என்ன பண்ணுவான், 10 விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுவான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வருமானம் வந்துச்சா அப்புறம் கொஞ்சம் செலவு பண்ணுவாமா. ஒரு வீடு எடுக்கிறதுனாலே நான் கடன் வாங்காமல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே 4 மாடி எடுத்துட மாட்டோம், மெல்ல தான் போவோம்ல. அது மாதிரி தான் வந்து ஸ்கூலுக்கு கொஞ்சம் அலோகேட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அலோகேட் பண்ணுறது, அடுத்து வந்து ஊதிய உயர்வு கேட்குறாங்களா அதுக்கு அலோகேட் பண்ணுறது, இந்த விஷயம் கேட்குறாங்களா இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெயிட்டிங்கில் இருக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோதான் ஃபண்டு இருக்குன்னு அவ்வளோ அழகாக ஒரு மைக்ரோ மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தது திமுக அரசு. அதை சுத்தமாக வெளியிலேருந்து புரிஞ்சுக்க தன்மை இல்லாமல் வர அந்த ஒன்றிய பிஜேபி ஆர்எஸ்எஸோடைய நரேட்டிவ் எடுத்துக்கிட்டு சீமான் பேசலாம், புது கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றதும் அதையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கையை கொண்டு வரவங்க நீங்கள் பேசலாம், ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது ஆர்எஸ்எஸ் தானே. இப்படி பேசியே இன்ஸ்டாவில் பொய்யை பரப்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன திமுக சொன்னதோ அதை அப்படியே கிளிப்புல மாதிரி மாறாமல் சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க. இப்போது அந்த ஃபைனலாக அந்த பொய் நரேட்டிவ் ஒன்று சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது அமைச்சர்களும் எம்எல்ஏக்களுமே வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க இனிமே அப்படின்னு உறுதியாக கூறினதாக ஒரு கார்டு போட்டிருந்தாங்க. அப்படிலாம் ஒரு உறுதியாக சொல்லலை. கடைசி நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து 6:12 வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி புதிய தலைமுறையில் பார்த்தா தெரியும். எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் சிகிச்சைகளை அரசு மருத்துவமனை மேற்கொள்வீங்க? கண்டிப்பாக அது பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு அரசு துறை ஒரு அதிகாரியாக ஒரு ஹெட்டாக இருக்கிறது நாங்கள் நம்பலன்னா வேறு யார் நம்புவோம், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். என்ன கேள்வி வைக்கிறார் நிருபர்னா, இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் வருவீங்களா, மேம்படுத்தணும் சொல்கிறீங்களே, முதல்ல நீங்கள் தானே அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தானே மற்றவங்களும் நம்பி வருவாங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறதுக்கு, ஆமாம் அப்படி தான் வரணும், நம்மளே நம்பலைன்னா எப்படி, நம்ம தான் முதல்ல வரணும் அப்படின்னு அவர் போகிற போக்கில் ஒரு பொத்தாம்பொதுவாக அதற்கு ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரே தவிர நிஜமாவே வந்து நாளையிலேருந்து வரப்போகிறாங்களா, அது ஒரு கண்டிப்பாக வரணுங்க.
வரலைன்னா நாங்கள் வந்து அவங்கள பதவி விட்டு நீக்கிறோம், அந்த மாதிரி எந்த ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொல்லலை. ஆனால் என்னமோ வந்து அது ஒரு கட்டளை இட்ட மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அது முழுக்க முழுக்க போய் இப்போ நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ்வலாக இருக்கிற பிரச்சனை தான், அவங்க அதை சொன்னால் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும். அப்போ இதுதான் பொய்ன்னு சொல்லணும், அதாவது மீம் கார்டில் வந்தது தான் பொய் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அருண்ராஜ் அவர்கள் பேசும்போது அவருக்கு பின்னாடி அவ்வளோ கூட்டம். அப்போது ஒரு அமைச்சரோ இல்லாட்டினா எம்எல்ஏக்களோ வந்தாங்க அப்படின்னா யாருமே பொதுவாக வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டம் சேரும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள கவனிக்கணும்னு சொல்லிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கான ப்ரையாரிட்டி கொடுக்கறது அப்படின்னு ஒதுக்கப்படும் போது ஜென்ரல் வார்டில் வர்ற மக்களுக்கு அது வந்து ஒரு பாதிப்பாக இருக்கும், இடையூறாக இருக்கும், தொந்தரவாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் காசு உள்ளவங்க கொஞ்சம் வசதியான இடத்துக்கு போய்க்கட்டும், மற்றவங்க இங்கே வரட்டும்னு சொல்லியிருக்காங்களே தவிர குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படிங்கிறனால இல்லை. ஆனால் சீமான் போன்ற தற்குறிகள் திரும்ப திரும்ப இதை பேசி பேசி மக்களோட மனசுலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் இப்படி தான் மோசமாக தான் இருக்கும், அப்படி தான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நடக்கும். இங்கே யூஎஸில் கூட வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ என்னோடய ஃப்ரெண்ட் அவங்களோட டெலிவரி அப்போ இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்படி பெருசுப்படுத்தி என்னமோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த மாதிரி நடக்கிற மாதிரியும் உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காத மாதிரியும் பூதாகரமாக்கப்பட்டதுனால் மக்களுக்கே வந்து ஒரு பயம் வந்துடும்ல, சந்தேகம் வந்துடும். அப்போ அவங்க வீட்டில் ஏதாவது நடக்கும்போது அவங்க இது வந்து ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது உள்ள ஃபெயிலியர் தான், பாசிபிலிட்டிஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்காமல் கோவப்படலாம். அதுக்காக நான் வந்து குற்றங்களே நடக்கலைன்னு சொல்ல, அதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி கோவப்படும்போது அதை திரும்ப திரும்ப ஒரு ப்ரொபகண்டா, திமுக வந்து ஹாஸ்பிட்டலில் இது பண்ணலை அது பண்ணல, தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் ஹாஸ்பிட்டலே சரியில்லை, ஹாஸ்பிட்டல் நல்லா இருந்ததுன்னா மந்திரி வரலாமே, ஏன் முதலமைச்சர் வரலாமேன்னு இப்படி பேசுகிறதெல்லாம் ஒரு அபத்தத்தின் உச்சம். அது தேவையில்லாத ஒரு இடையூறை மக்களுக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு ராசானாவும் பேசியிருக்கிறாரு. நம்மளும் நிறைய பேரும் இதை பல முறை பேசிட்டோம். இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதே பதிலை தான் இவங்களும் வந்து நாளைக்கு சொல்ல போகிறாங்களே தவிர இவங்க அரசுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறது இல்லை. ஒரு வேளை போனாலும் அந்த இடையூறுகளை சந்திப்பாங்க. சந்திச்சதுக்கப்புறம் ஆமால ராசா சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறத்துலேருந்து போகிறத குறைக்கலாம். ஒரு வேளை இங்கே தான் போகணும், அதனால தான் மக்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சி போனாலும் அது பாராட்டக்கூடிய விஷயந்தான்.